இன்றைக்கி நம்ம வீட்டில் கிருத்திகை படைக்க போகிறோம். அதுக்கு சிம்பிளான ஒரு சாப்பாடு செய்ய போகிறோம். வாங்க நம்ம கிருத்திகை சாப்பாடு செய்கிறத பற்றி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்தோன்னா முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் ஆகிட்டிங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீட்டில் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கிருத்திக்கு அடுப்பெல்லாம் சுத்தமாக துடைச்சிட்டோம். கேஸ் பற்ற வச்சு பருப்பு குக்கரில் போட்டு கேஸ் மேலே வச்சுட்டோம். இன்னொரு பக்கம் குழம்பு கூட்டி வைக்க தண்ணி ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒலை வச்சிடலாம். ஒரு மண் பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சிட்டேன், அதையும் வச்சு பற்ற வச்சுக்கலாம். இது உலகையாங்கட்டி அரிசி கழுவின்னு வந்து வச்சிட்றேன். நான் பருப்பு நல்லா வச்சு வந்துச்சுங்க. இதை இறக்கி வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம், போட்டுக்கலாம். தேவைக்கேற்ற உப்பு, மிளகாய்த்தூள், கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறோம். பக்கம் வாழைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். பருப்பு எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். அப்புறமா இல்லை தக்காளி சேர்த்துக்கலாம். போடும்போது கொஞ்சம் இது போல் கையில் பிசைஞ்சு போடுங்க, சட்டுன்னு வந்துடும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வாழைக்காய் பொரியலுக்கு கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம், அதையும் போட்டுக்கலாம். பூண்டு ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கலாம். பருப்பு ஊற்றிக்கலாம். அது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம். வெங்காயம் வதங்கிச்சான்னு பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. கறிவேப்பிலை போட்டுக்கலாம். தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அது கூடவே கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த தக்காளி சட்டுன்னு வதங்கும். நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா இறஞ்சி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம வாழைக்காய் அரைச்சி வச்சுக்கிறோம், அதை நம்ம போட்டுக்கலாம்.
அப்புறம் பாருங்கள் சாதம் பொங்கி வந்துடுச்சு. குழம்பு இந்த பக்கம் நல்லா கொதிக்குது. மிளகாய்த்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய ஊற்றக்கூடாதுங்க வாழைக்காய்க்கு. புளி ஊற்றிக்கலாம். காய் வந்து போச்சு. வாழைக்காய் நல்லா வந்துடுச்சு பாருங்கள். அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும். நல்லா வந்து போயிட்டு இதை இறக்கலாம். நம்ம கொஞ்சம் காரம் பண்ணி வேக போட்டுக்கலாம் சுண்டல் போடுறதுக்கு. இந்த பக்கம் சாதமும் நல்லா வெந்து போச்சு. சாதமும் இடிச்சிடலாம். சாம்பார் தாளித்து கொட்டிட்டோம். அதை இறக்கி வச்சிடலாம். உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சுக்கலாம். அப்படியே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் கட் பண்ணிட்டுக்கிறோம். இதையும் போட்டுக்கலாம். அப்படியே பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம்.
உருளைக்கிழங்கு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வச்சுங்க. நல்லா நம்ம வதங்கின மசாலா உருளைக்கிழங்கும் அப்படி பலனுக்குது பாருங்கள். இப்போது ரசம் கொஞ்சம் வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து சின்ன எலுமிச்சை சைஸுங்க புளி அது ஊற வச்சுக்கலாம். அது கூடவே தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. குட்டி குட்டி தக்காளிங்க ஒரு 5 தக்காளி போட்டுக்கலாம். பெருசாக இருந்தால் 1 போட்டால் போதும். நம்ம வீட்டில் அரைச்ச ரசப்பொடிங்க இது. மிளகு சீரகம் பருப்பு எதுவும் போட தேவையில்ல. பருப்பு ரசத்துக்கு இதுலேயே எல்லாமே இருக்குதுங்க. ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அது போட்டு நம்ம நல்லா கரைச்சிக்கலாங்க. அது கூடவே உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா ரசத்தை கரைச்சிக்கலாங்க. நல்லா அந்த புளி தக்காளி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். நீங்களே இது போல் ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுங்க. நான் வீடியோவில் போட்டுருக்கேங்க, பாருங்கள். இது நம்ம ரெடி பண்ணி வச்சோன்னா ஈஸியாக இருக்குங்க நமக்கு. இப்போ ஒரு மண் பாத்திரத்தை அடுப்பு மேலே வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் காய்ச்சதும் நம்ம கடுகு போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு ரொம்ப வேலை இல்லைங்க நமக்கு. காஞ்ச மிளகா 2 கட் பண்ணி போட்டுக்கிறோம். அது கூடவே கறிவேப்பிலைங்க. நம்ம கரைச்சி வச்ச தக்காளி புளி ரசப்பொடி போட்டு கரைச்சி வச்சுக்கிறோம். அதை நம்ம இதில் போட்டுக்கலாங்க. அது கூடவே கொத்தமல்லி இருந்தால் கட் பண்ணி வச்சு நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு புளிப்புக்கேற்ற நீங்கள் தண்ணி சேர்த்துங்க. கொத்தமல்லி போட்டுக்கலாங்க. போட்டு கொஞ்ச நேரம் நம்ம அதை மூடி வைக்கலாம். மூடி வச்சோம்னா கொஞ்சம் நுர கட்டுற மாதிரி இருக்கிறப்போ நம்ம அதை திறந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. சாதம் அதுங்காட்டியும் நிறுத்திட்டுங்க, வெடிச்சிருக்குது. சுற்றி தொடச்சி மூடிக்கலாங்க. ரசம் கொதி வந்துச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்கள் எப்படி நுர வந்திருக்குது. நல்லா கம்ம ரசம் வாசனைங்க. இப்போது ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு தண்ணி, ஒரு 100 கிராம் கம்மிங்க, தண்ணி ஊற்றி இறக்கிடலாம். நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. காராமணி அங்கே வேக வச்சுருக்கோம். அது கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிக்கிட்டு கடுகு போட்டோம். காஞ்சி மிளகா ஒரு 2, கறிவேப்பிலை, காராமணியில் கொட்டி துவைக்கலாங்க. சாதம் ரெடி. கத்திரிக்காய் சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பொரியல், வாழைக்காய் பொரியல், காராமணி சுண்டல். இன்றைக்கி கிருத்திகை சாப்பாடுங்க. ஐயோ, நீ இது பண்ணுறிய? அது பண்ணாத, வச்சிரு கொஞ்சம். சாமி கும்பிட்டுங்க, வாங்க நம்ம சாப்பிடலாம். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.